வணக்கம் மக்களே. மங்கலான பார்வை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. தெளிவான பார்வையை கொண்டிருப்பது, படிப்பது மற்றும் உங்களுடைய வீட்டை சுற்றி பாதுகாப்பா நடப்பது போன்ற அன்றாட நடவடிக்கைகளுக்கு உதவுது. ஸோ மங்கலான பார்வை உலகத்தை தெளிவற்றதாகவும் கவனம் செலுத்த நம்மளால முடியாமலும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பார்வை மங்கலாவதற்கான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் புரிந்து கொள்வதன் மூலம் கூர்மையான பார்வையை மீண்டும் பெறவும் உங்களுடைய வாழ்க்கையோடைய தரத்தை மேம்படுத்தவும் நிறையவே நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி நிறைய விஷயங்களை இந்த ஒரு பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். ஸோ தெளிவான கூர்மையான பார்வையை கொண்டிருப்பதனால நம்மளுடைய சுற்றுப்புறங்களில் உள்ள நுணுக்கமான விவரங்களை காணவும் நம்ம எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக பார்த்துடலாம். ஆனால் மங்கலான பார்வை இருந்தால் நம்மளால எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியாது, பார்க்க முடியாது. அதே சமயம் எந்த ஒரு எழுத்துக்களும் நம்மளால கிளியராக பார்த்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னால் மங்கலான பார்வைக்கான காரணம் என்ன அப்படின்றதான் முதல் கேள்வியாக இருக்கும். ஸோ பல நிலைகள் பார்வையை பாதிக்கும் அப்படின்றதுனால சரியான காரணத்தை கண்டறிய கண் பரிசோதனை கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவான குற்றவாளிகளை பற்றி அறிந்திருப்பது உங்களுடைய மருத்துவரிடம் சிக்கலை பற்றி விவாதிக்க உதவும். ஸோ மங்கலான கண் பார்வை நம்மளுடைய உடலையும் சேர்த்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நமக்கு மங்கலான பார்வை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, தெளிவற்ற பார்வை. அப்புறம் ஏதாவது நம்ம இப்போ ரீட் பண்ணுறோம், இப்போ ஏதாவது ஒரு நியூஸை பார்க்குறோம் அப்படின்னா அது நமக்கு தெரியாது. மங்கலான புறம், அதாவது கண்களை ஒரு தெளிவின்மையாக இருக்கும். பார்வையை தற்காலிகமாக கூர்மைப்படுத்த கண் சிமிட்டுவது அல்லது கண் சிமிட்டுவது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொந்தரவுகள்லாம் ஏற்படும். இது மாதிரியே இருந்துச்சு, கண் பார்வை மோசமாக இருந்துச்சு, மங்களாவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு காலப்போக்கில் பார்வை மோசமடையும், ஏன் கண்ணு தெரியாமல் கூட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மங்கலான பார்வைக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா குறிப்பிடுவது ஒரு விரிவான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ மங்கலான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன, எப்படியெல்லாம் நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறது அப்படின்றதுல முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்களுக்கு தேவையான ஒரு பயிற்சி அப்படின்னா, பயிற்சின்னு சொல்ல முடியாது, ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய கண்களை தண்ணீர் கொண்டு கழுவுங்க. ஒரு தூய்மையான தண்ணீரில் கண்களை ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் ஆச்சு கழுவுனா உங்களுடைய கண் பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் என்னென்ன ஊட்டச்சத்தான உணவுகள் அப்படின்றத நான் ஒரு 5-6 உணவுகளை சொல்கிறேன். அதை கண்டினியூஸாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கும்னா கேரட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கண்கள் அப்படின்னாவே கேரட் சொல்கிறாங்கன்னா, கேரட்ல வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து என்பதனால கேரட் ரொம்ப முக்கியம். ஸோ கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்குது, இது வைட்டமின் ஏ ஆக மாற்றுது. இது தவிர லூட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் கண்களில் உள்ள மாங்குலாவின் நரம்பின் அடர்த்தியை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் உங்களுடைய வெளித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாங்குலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை குறைக்கிறது. ஸோ கேரட்டை சமைத்து சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றதே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதை சாலட்டோ ஜூஸாகவும் நம்ம தினமும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா, க்ரீன் வெஜிடேபிள்ஸ், கீரையாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், க்ரீன் கலராக எது இருக்கோ எடுத்துக்கோங்க. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, லூட்டின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், வைட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய லூட்டின் மிக சிறந்த ஆக்சிஜன் ஏற்றியாகும். கண் சருமங்களில் உள்ள ஃப்ரீ ரேடியேட்டர்களை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய அந்த சிதைவை இது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேழ்கீரை, முட்டைகோஸ், அதுக்கப்புறம் பிராகோலி ஆகியவை தவிர சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவையும் ஆரோக்கியமான கண்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்றத நம்ம எப்போதுமே மறந்துவிடக்கூடாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி
மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய கண்களை ரத்த நாளங்களுக்குள் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு தேவையான அந்த வைட்டமின்களும் இணைந்து கண்புரையுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாங்குலர் சிதைவையும் எதிர்த்து போராடு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் தினசரி உணவுல சிட்ரஸ் பழங்கள், அதான் நான் சொன்னல, எலுமிச்சையா இருக்கட்டும், திராட்சையா இருக்கட்டும், நிறைய பழங்கள் இருக்கு சிட்ரஸ் பழங்கள். இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாத்தீங்கன்னா மேம்படுத்துது. கண் ஆரோக்கியம், குறிப்பா கண்கள்ல அலர்ஜி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்ய ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுடைய கண்களின் ஆரோக்கியமும் மேம்படுத்த கண்டிப்பா நீங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்களின் ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏனெனில் அவை வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்கள வைட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாங்குலர் சிதைவு இந்த மாதிரி நிறைய அபாயங்களை குறைக்கலாம். ஸோ முழு தானியங்கள் ரத்தத்துல சர்க்கரை அளவை அதிகரிப்பதை குறைப்பதனால காலப்போக்கில் விழித்திரையில ஏற்படக்கூடிய பிரச்சனை, விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை, ரொட்டி போன்ற முழு தானியங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். எந்த மாதிரினா, இப்போ ராகி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் கம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை எடுத்துக்கோங்க. ஸோ கோதுமைலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோதுமை நம்ம அரிசிக்கு பதிலாக நிறைய எடுத்துக்கலாம். அப்படின்னா அதில் நிறைய ஊட்டச்சக்தியில் இருக்குன்றதான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. ஸோ குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிட்றது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை காக்கும். இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களை ஏற்படக்கூடிய மாங்குலர் சிதைவை தடுக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. டூனா, சால்மன், காணாங்கெழுத்தி, நெத்திலி, மத்தி போன்றவற்றை அதிகமா எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்ல உள்ள EPA மற்றும் DNA ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அந்த மாதிரி நான்வெஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்றவங்க சோயா பீன்ஸ் வகைகளை எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் புரதங்கள், நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி நாங்கள் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் எடுத்து பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ கண்கள் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் நமக்கு முக்கியம் தான். ஒன்னொன்னுத்தையும் ஆரோக்கியமாக பாதுகாக்க நிறைய விஷயங்கள், உணவுகள் இருக்குது. ஸோ எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமான தகவல்களை மட்டும் கேளுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.